நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்டர் பரக்கண்ணன் பேசுறேன். நீங்க திருமணம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான். ஒரு உதாரணத்தோடு இந்த பதிவு என்பது அமைய போகுது. எண்டிங்ல ஸ்கிரீன்ல காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் சார்ந்த எண்ணற்ற விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். திருமண பொருத்தம் சார்ந்த எண்ணற்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, ஆணிற்கு ஒரு 45-50 வயசு ஆகியும் இன்னும் திருமணம் ஆகாததுக்கான காரணம் என்ன? அந்த தாமதத்துக்கான ஜோதி ரீதியான விளக்கம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான். இதுக்கான ஒரு உதாரணத்தையும் எப்படி நம்ம துல்லியமா லேட் மேரேஜ் தான், மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஐடியாவே கிடையாது அவருக்கு. ஆனா உங்களுக்கு கட்டாயம் மேரேஜ் இருக்கு சார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வருவாங்க, அவங்க மூலமா குழந்தையும் இருக்கு அப்படின்றத துல்லியமா இப்படி எடுத்து கொடுத்து அவருக்கு மேரேஜும் எப்படி கைக்குடி வந்தது அப்போ அப்படின்ற ஒரு உதாரணத்தையும் நான் எண்டிங்ல ஸ்கிரீன்ல இருந்து காட்ட போறேன், அந்த உதாரண ஜாதகத்தையும். அதுக்கு முன்னாடி இந்த திருமணம் தாமதமாகக்கூடிய நபர்களுக்கு போய் கேட்டீங்கன்னா பல விதமான காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு 40-45 வயசுக்கு மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வேலை சரியா அமையல சார், லைஃபே செட்டில் ஆகல, எங்க இந்த மேரேஜ் பண்றது, தொழில் சரியா அமையல, பல தொழில் மாத்திட்டேன், போதிய வருமானம் என்பது இல்லை, என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கு, வேற ஒரு இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அவங்களோட அந்த பொண்ணோட லைஃப் கெடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர். இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்ப பிரச்சனையை காரணம் காட்டுவாங்க. இல்ல எனக்கு முன்னாடி 2 அக்கா இருக்காங்க, 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகல, ஆனா எனக்கும் தாமதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே, இல்ல இது போல பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இல்ல இன்னும் சில பேர் ரேரா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 5 வருஷமா இல்ல 20 வருஷமா வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், 28 வயசுன்னு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இப்ப 45 வயசு ஆகுது, நிறைய வரன் பார்த்துட்டேன் சார், மேரேஜ் என்பது ஆகல, இன்னும் வரன் பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது போல ரேரான கண்டிஷன்ல அப்ப 20 வருஷமா வரன் பார்த்தும் வரன் அமையாத சூழல்கள் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஜோதி ரீதியான விளக்கத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே ஒரு மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா எல்லா ஜோதிடருக்கும் பொதுவாக நான் சொல்றேன் இந்த விஷயத்த. பொதுவாகவே பார்த்து தசாபுத்தியை மட்டும் பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. ராகு தசை நடக்குது, சனி தசை நடக்குது, கேது தசை நடக்குது, மேரேஜ் தாமதம் ஆயிடும், அப்ப ராகு தசை 18 வருஷம் நடக்கும், 18 வருஷம் மேரேஜ் நடக்காதான்றது கேள்வி வரும். சில பேர் 7 சனி நடக்குது, உங்களுக்கு அப்ப 7 வருஷம் மேரேஜ் நடக்காதா அப்படின்ற கேள்வி வரும். அப்படிலாம் கிடையாது. பொதுவாக இந்த விஷயத்த மட்டும் பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. ராகு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, 30-32 வயசு மேல மேரேஜ், இப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் கொடுப்பனை எப்படி இருக்குன்றது நம்ம செக் பண்ணணும். கொடுப்பனை தான் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ்ன்றது அந்த பருவத்தில் மேரேஜ் நடக்குமா இல்ல தாமதம் ஆகுமா என்பதை அந்த கொடுப்பனை தான் தீர்மானம் என்பது பண்ணும். அப்ப அந்த கரெக்டா ஒரு ஆணுக்காக இருக்கும் பட்சத்துல 28 இருந்து 30 வயசு இல்ல 31 வயசு வரைக்கும் அந்த மேரேஜ் அந்த கரெக்டான வயசுல நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த கொடுப்பனை ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த கொடுப்பனை வீக்கா இருக்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா தாமதம் ஏற்படும். இந்த கொடுப்பனை வீக்கா இருந்து தசாபுத்தி வீக்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த மேரேஜே நடக்காம போறது, 45 வயசுக்கு மேல போறது, இது போல சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் அந்த கொடுப்பனையில லக்ன பாவம் தான். லக்ன பாவம் என்பது உங்களை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய அபிலாஷைகளை சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது, விருப்பு வெறுப்பு சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது, நீங்க எதுல நாட்டமா இருப்பீங்க, எதுல வெறுப்பு தெரிவிப்பீங்க அப்படின்ற விஷயம் லக்ன பாவம் தான் சொல்லக்கூடியது. லக்ன பாவத்துல இந்த மலட்டு கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதுலுமே ஒரு குறிக்கோளாக போகாம ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்பது ராகு கேது சனி தான். இந்த 3 கிரக தொடர்புகள் லக்ன பாவத்தில் இருந்தாலோ இல்ல லக்னாதிபதி இந்த ராகுவோ இல்ல கேதுவோ இல்ல சனியோடைய நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில இல்ல வேற ஏதாவது பார்வையில சேர்க்கையில ஏதோ ஒரு வகையில ராகுக்கு கேதுக்கு பார்வையில அந்த சனியோடைய பார்வையில சனி நின்ற ராசிக்கு 5, 7, 9வது ராசியில லக்னம் அமைந்தாலோ லக்னாதிபதி அமைந்தாலும் இந்த திருமணத்துல பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லாம போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்தோம். எது வந்தாலும் நாட்டம் இருந்தாதான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வரன் வந்துட்டே இருக்கும், எந்த வரனும் இது சொத்தை அது சொத்தை ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லக்னாதிபதி என்பது வீக்கா இருக்கும் அவங்களுக்கு. லக்ன பாவத்தோடு இது போல ராகு கேது சனி தொடர்புகளோ இல்ல 6, 8, 12 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். இல்ல 4, 10 காம்பினேஷன் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது மேரேஜ் லைஃபை பொறுத்தவரையில. அப்ப லக்ன பாவத்து கொடுப்பனைகள்ல ஃபர்ஸ்ட் கொடுப்பனை என்பது லக்ன பாவத்தின் கொடுப்பனைகள் தான். அப்ப 2வது முக்கியமான விஷயம் என்பது அந்த கலத்திர ஸ்தானம் 7ஆம் பாவம். லக்ன பாவம் நம்மளை பத்தி சொல்லக்கூடியது, 7ஆம் பாவம் வாழ்க்கை துணையை பத்தி சொல்லக்கூடியது. 7ஆம் அதிபதி நிலைமையை பார்க்கணும். 7ஆம் பாவத்துல இது போல பாவ கிரகங்கள் ராகு கேது சனி தொடர்புகள் இல்ல 6, 8, 12ஆம் அதிபதி தொடர்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இவங்களை இப்போ இவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும், இவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், எப்படியாவது மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப் செட்டில் ஆகணும் சொல்லி இன்ட்ரெஸ்ட் பத்தி இவங்களுக்கு இருக்கும். ஆனா 7ஆம் அதிபதி வீக்கா இருக்குன்னு வச்சுங்க, இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த எது தரப்பா வரக்கூடியவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கேச்சுனே போவாங்க. இவருக்கு வேலை சரியா இல்ல, பிசினஸ் சரியா இல்ல, இவர் வேற ஏதாவது ஒரு வகையில ஏதாவது குறைபாடுகள் சொல்லி தட்டி கேச்சுனே போவாங்க. காரணம்னா 7ஆம் அதிபதி வீக்கா இருக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு பணம் காசுலாம் இருக்கும். சில பேர் ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன், வீட்டுல பெட்ரோல் வருவாங்க, என் பையனுக்கு ஒன்னும் குறையில சார், நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான் பையன், ஆனா வரன் வரவே மாட்டேன் சார், அப்படியே வரன் வந்தாலும்
ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பையனோட லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும். கலத்திர ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி வீக்கு, அந்த வாக்கிய துணையை குறிக்கக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் குறிக்கிற பொண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் தான். அப்படி சுக்கரனா 7ஆம் அதிபதி வீக்கா இருக்குன்னு வச்சுங்க, சுக்கரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, இல்ல 6, 8, 12ஆம் அதிபதிகளோட சேர்க்கையில இல்ல அந்த பார்வைகள் இருப்பது இல்ல நட்சத்திர சாரத்துல இருந்துச்சுன்னா அந்த லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய அந்த பொண்ணுடைய வீட்டுல ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டே போயிடுவாங்க. இது தவறா இருக்கு, அது தவறா இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தை என்பது சொல்லினே போயினே இருப்பாங்க. அப்ப 7ஆம் அதிபதி சுக்கரனை கட்டாயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தசாபுத்தி. சில பேருக்கு இந்த கொடுப்பனைகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சுக்கரன்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் திருமணம் தாமதத்துக்கான சூழல்கள் வந்து வந்துடும். லக்னாதிபதி அதாவது நடப்பில் நடக்கக்கூடிய அந்த தசைக்குரிய கிரகம், தசை தான் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப திருமணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பாவம் 6, 8, 12, 2, 4, 6, 8, 10, 12 இரட்டைப்படை பாவங்கள் எல்லாமே வந்து அகம் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. திருமணம், தாம்பத்தியம், காதல் எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இரட்டைப்படை பாவங்கள். அப்ப நடப்பில் நடக்கக்கூடிய தசாநாதன் 2, 4, 6, 8, 10, 12 தொடர்பு இருக்குதுன்னா திருமணம் தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எல்லா வாயில் கதவை மூடும் போதுதான் ஒரு விஷயம் என்பது மறுக்கப்படும். அப்ப லக்னாதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, ஆணுக்கு வந்து கலத்திரக்காரகன் சுக்கரன், பெண்ணுக்குன்னா தனியா பார்க்கணும். இது வந்து ஆணுக்குன்றதுனால இந்த சுக்கரன் மட்டும் சொல்லிக்கிட்டேன். அதே போல வந்து தசாபுத்தி எல்லாமே வீக்கா இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தவங்களுக்கு 45 வயசுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இதையும் மீறி பாக்கியாதிபதி மட்டும் ஒரு 7ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றிருக்குன்னு வச்சுங்க, ஒரு கால தாமதமானாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக அமைவாங்க. 45 வயசுக்கு மேல அவங்களுக்கு தாமதமாகி ஒரு வாழ்க்கை திரும்பி அமைப்பாங்க. ஏன்னா பாக்கியாதிபதி வந்து அந்த இறைவன் அனுக்கிரகம் அவங்களுக்கு இருக்குதுன்றதுனால, 7ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கால தாமதமானாலும் 45, 40 வயசு ஆனாலும் ஏதோ வாழ்க்கை துணை அமைத்துக்கான சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இப்ப இது போன்ற விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பார்த்துட்டு இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தேனியில இருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்குன்னு பொண்டாட்டி குழந்தைகள் அப்படின்றலாம் யாருமே கிடையாது, எனக்கு தம்பி இருக்கான், தம்பி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்காக தான் சம்பாதிக்கணும், அவங்க தான் அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப கூடுதலாக பினான்ஸ் பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறேன், ரியல் எஸ்டேட்ல கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நபர், நல்ல பெரிய கோடீஸ்வரர் அவர், இருந்தாலும் பினான்ஸ் பிசினஸ் கூடுதலாக ஆரம்பிக்க போறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் தான் கேட்க வந்தாரு. அவர் ஜாதகத்தை பார்த்தேன், பல பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான். அவருக்கு அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 44, 45, 60 சம்திங் அந்த டைம் பீரியட்ல என்பது இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அவர் ஜாதகத்தை பார்த்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு, பினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு, தாராளமா பண்ணுங்க சார், ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல அமைப்புல இருக்கும், ஒரு சில காலங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், அதையும் சேர்த்து சொன்னேன், இருந்தாலும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கூடுதலான ஒரு விஷயம், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை என்பது வருவாங்க சார், இப்போதைக்கு அதனுடைய மனநிலை என்பது இல்லை, ஆனா 5 வருஷம் கழித்து மீண்டும் என்ன தொடர்பு கொண்டு பேசுவீங்க, திருமணம் ஆன பிறகு தொடர்பு கொண்டு பேசுவீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை என்பது அமைவாங்க. உங்களுக்கு அவங்க வரக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அமைவாங்க, இயற்கையாவே உங்களை தேடி வருவாங்க. அது வந்து வேறொரு காரணத்துக்காக வந்து வேறொரு காரணத்துல போய் திருமணத்துல போய் முடியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க ஆல்ரெடி வந்து திருமணம் ஆகி, அதாவது கணவன் வந்து இறந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருப்பாங்க, 2 பெண் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருப்பாங்க சார். அவங்க உங்களை தேடி அவங்களே வருவாங்க, அவங்கதான் உங்க லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அவங்களுடைய பெயர் அமைப்பு நான் சொல்லியிருந்தேன், தங்கத்தின் பொருள் கொண்ட ஒரு பெயர் அமைப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இது போல பல விஷயங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு மீண்டும் சமீப காலத்துல நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. இது போல துல்லியமா சொன்னீங்க சார், நீங்க சொல்லும் போது எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா நான் பினான்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சேன், அது ஒரு நல்லபடியா போயிட்டு இருக்கு, மாறி மாறி தான் போயிட்டு இருக்கு, ஆனா நல்லபடியா போயிட்டு இருக்கு சார் சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க சொல்லும் போது திருமணம் சார்ந்த விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது நம்பிக்கை இல்லை. ஆனா எப்படிதான் அந்த சூழல் வந்துச்சுன்னு தெரியல சார். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பினான்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டேன். இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெண்மணி ஜாபுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு எனக்கு பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது மேரேஜ் வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு சார் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது போல ஒருத்தவங்களுக்கு ஒரு கொடுப்பனை இருக்கும் பட்சத்துல நடக்கும்னு சொல்லி விஷயம் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு மனநிலையில இருக்கிறோம்னா அதுக்கும் கிரகம் தான் காரணம். நம்மளோட எதிர்காலத்துல நம்ம வேற ஒரு மனநிலை மாறுதுன்னா அதுக்கும் கிரகம் தான் காரணம். தசா புத்திக்கு மாறுதலுக்கு ஏற்ப நம்மளோட மனநிலைக்கு நிச்சயமாக மாறும். அதான் கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வருவாங்க, என் பையனுக்கு திருமணத்துக்கே விருப்பம் இல்லை சார், சுத்தமா வேணாம்னு சொல்றாங்க, பொண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்போ டைம் கொஞ்சம் நல்லா இல்லை, குறிப்பிட்ட காலங்கள் மாறும், தசைகள் மாறுது, புத்திகள் மாறுது,
நிச்சயமாக அவரோட மனநிலை மாறும், திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரச்சனையாகி விவாகரத்து ஆகிட்டு இருக்கும். நிறைய விதமான ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் மூலமாக, ஏமாற்றம் அனுபவிச்சிருப்பாங்க, திருமணமே வேணான்ற மனநிலை இருப்பாங்க. அதை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. நான் பார்த்து சொல்லுவேன், இப்போதைக்கு அப்படிதான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா 2 வருஷம் போகட்டும், தசைகள் மாறுது, புத்திகள் மாறுது, நிச்சயமாக ஒரு 2வது லைஃப் என்பது அமைய நல்ல அமைப்புல இருக்கும். இது போல பல கன்சல்டேஷனா கொடுத்துருக்கிறேன். இப்ப எல்லாத்துமே நம்ம ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட முடியும். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல அந்த விஷயத்த நான் இப்ப ஒரு உதாரணம் சொன்னல, அந்த அவருடைய ஜாதகத்தை அவரோட அப்ரூவலோட சேர்த்து அந்த ஜாதகத்தை நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். விவரங்கள் எப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாம். இவருடைய பிறந்த தேதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2/9/1976, அதாவது 2/9/1976, 1976 வேலைக்கிழமை பிறந்திருக்காரு. 4:30 மணி 4:30 PM ஈவினிங் டைமு. பர்த் பிளேஸ் வந்து சூலூர். இவர் தொடர்பு கொண்டது தேனியில இருந்து தொடர்பு கொண்டாரு சொல்லியிருந்தேன். பிறந்த ஊருன்றது சூலூர் வந்து இவர் கோயம்புத்தூர். லக்ன ராசி பாத்துக்குங்க, மகர லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 2ஆம் பாதம். இவருடைய விவரங்கள் என்னன்றதை நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. அப்ப இது போன்ற எண்ண ஓட்டம் என்பது அவர் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா என்னன்னு சொல்லி பாத்திரலாம். எப்போதுமே 7ஆம் பாவம் தான் கலத்தர ஸ்தானம். ஒருத்தவங்க மேரேஜ் நடக்குமா நடக்காதா, அந்த மேரேஜ் நல்ல அமைப்புகள் இருக்குமா, அப்படி வாழ்க்கை துணையா வரக்கூடியவங்க வந்து ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களா இருப்பாங்களா, இல்ல திருமணம் ஆவாதங்களா இருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு அற்ப ஆயிலா இல்ல நீண்ட ஆயிலா, எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்ப இவருடைய ஜாதகத்துல வந்து பாருங்க, இவருக்கு தாமதப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஒரு 5 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினானா அப்ப 44 45 வயசு கிட்ட இருக்கும். அது வரைக்கும் அந்த திருமணம் சார்ந்த எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தாததற்கான காரணம் இவரோட ஜாதகம் 7ஆம் பாவம் தான். இந்த 7ஆம் பாவம் எந்த அளவுக்கு ஒரு பாவத்துவம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இவருடைய ஜாதகத்துல 7ல வந்து சனி 7 இருந்துச்சுன்னா தாமதமாக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆனா அந்த 7ஆம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல போய் மறைஞ்சிருக்கு பாருங்க. அப்ப 7ல சனி தாமதத்தை ஏற்படுத்துவாரு. அந்த 7ஆம் அதிபதி சந்திரனும் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல போய் மறைந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனு. அதே போல வந்து இவருக்கு நடக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அசுப கிரகங்களின் தசை அப்படின்ற மாதிரி சொல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நடக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து பாருங்க, இப்ப இவருக்கு வந்து 2024 11ஆம் மாசத்துக்கு மேல ராகு தசை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன தசை நடந்துச்சு? 2001 இருந்து 2007 வரைக்கும் சூரிய தசை, 2007 இருந்து 2017 வரைக்கும் 10 வருட காலம் சந்திர தசை, 2017 11ஆம் மாசத்துல இருந்து 2024 11ஆம் மாசம் வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த தசைகள் ஏன் இவருக்கு திருமணத்தை வந்து ஏற்படுத்தி வைக்கல? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இவர் ஜாதகத்துல பாருங்க, சூரிய தசை என்பது 8ஆம் அதிபதி. இவர் லக்னம் வந்து கரெக்டா வந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. அப்படியா இருந்தாலும் நம்மளோட கேபி மெத்தட்ல பாருங்க, சூரியன் என்ன தொடர்புகளுக்கு இருப்பாங்க? 6-12 தொடர்பு. 1-7ன்றது திருமணத்தை குறிக்கிறது. 7ஆம் பாவம் என்பது திருமணத்தை குறிக்கிறது. அந்த உடைக்கக்கூடிய பாவம் 6-12. அப்ப 6-12 தொடர்பு என்பது திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இல்ல. திருமணம்னாலே ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். கிட்டத்தட்ட சூரிய தசை 2001 இருந்து நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவருக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 49 வயசு. கரெக்டா 25 வருஷம் முன்னாடி கொண்டு போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுல இருந்து 25-26 வயசுல இருந்து அவருக்கு வந்து சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி நடந்துருந்துச்சு ஒரு 6 வருட காலங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை. சந்திரன் வந்து 12ஆம் பாவத்துக்கு சப்ளாடா இருக்கு பாருங்க. இவங்க கலத்திர ஸ்தானாதிபதியே வந்து சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து 12ஆம் பாவத்துல மறைஞ்சிருக்கு. வேற 12ஆம் பாவத்துக்கு சப்ளாடாவும் இருக்கு இந்த இடத்துல சந்திரன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 வருட காலம் சந்திர தசையும் இவருக்கு திருமணத்தில் நாட்டம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் இல்ல. எல்லாமே பொருளாதாரம், பணம் சம்பாதிக்கணும், பணம் ஈட்டணும் அப்படின்ற மாதிரி எண்ண ஓட்டத்துல இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நல்ல ஒரு கோடீஸ்வரர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அப்ப சந்திரதசை 10 வருட காலம் முடிந்தது. அப்ப கிட்டத்தட்ட 2017 11ஆம் மாசத்துக்கு சந்திரதசை. அதுக்கு முன்னாடி செவ்வாதசை. இந்த செவ்வாயோடைய தன்மைகளும் எப்படி இருக்குன்றது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 8-12. 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் என்ற நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம். சந்திரன் ஆல்ரெடி 12ஆம் பாவத்துல மறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப 8-7-12 காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்ப சூரியதசை, சந்திரதசை, செவ்வாதசை. அப்ப செவ்வாதசை முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த நாட்டமே கிடையாது இவருக்கு. அப்படி ஒரு எண்ண ஓட்டமே என்பது இல்லை. அப்படி இது எதனால இவருக்கு திருமணம் தாமதம் ஆச்சுன்றதுக்கான விவரத்தை தான் சொல்லியிருக்கேன். 7ஆம் பாவத்துல சனி, 7ஆம் அதிபதி சந்திரனும் வந்து கேட்டிருக்கு. 12ஆம் பாவத்துல நடக்கக்கூடிய தசைகள் வந்து மாத்தி மாத்தி வந்ததுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தாமதம் வந்து ஏற்பட்டுருச்சு. அதுபோல எண்ண ஓட்டமே இல்ல, பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ஆனா இவருக்கான திருமணத்துக்கான கொடுப்பனை இருக்குன்றது எப்படி நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி வந்து பாருங்க, லக்ன பாவத்துக்கு சப்ளாடா வந்து குரு வந்து 2-5ஆம் பாவம் தொடர்பு என்பது இருக்கு.
ஓகேங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க லக்னாதிபதி சனி லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல இருந்தா லக்னத்தையே பாக்குது. ஓகேங்களா, அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல வந்து லக்னத்தை வந்து குரு பார்வை என்பது இருக்கு. குரு நின்ற ராசிக்கு 9வது வீடுன்றது லக்னம், இவருடைய மகர லக்னம் என்பது வரும். 7வது பார்வை என்பது விருச்சிக ராசியில விழும், 9வது பார்வை என்பது மகர ராசியில விழும். மகர லக்னமா இருக்கிறதுனால ஒரு சுபகிரகத்தின் பார்வை என்பது ஒரு லக்னத்துல என்பது இருக்கு. அதே போல வந்து சுக்கிரன் என்ற ஒரு சுபகிரகம் தான். ஓகேங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். சுக்கிரன் என்ற ராசிக்கு 5வது வீடுன்றது மகர லக்னமா இருக்கு. அதே போல அப்ப ஓரளவுக்கு வந்து ஒளி பொருந்திய கிரகங்களுடைய 5, 9வது ராசிகளா இந்த மகர லக்னமா இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு கொடுப்பினை இருக்கு. உங்க வாழ்க்கையில் சுபகாரியம் நடக்கும், ஒரு வாழ்க்கை துணை கைக்குடி வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பர்டிகுலரா வந்து பாருங்க, சுக்கிரன் வந்து ஒரு ஜாதத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு, நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கு, அது வேற விஷயம். ஓகேங்களா, இதனால நீச்சம் அடைஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளோட கேபி மெத்தட்ல சுக்கிரன் வந்து 6ஆம் பாவத்துக்கு சப்டாடா வந்து பாருங்க, 6ஆம் பாவம் திருமணத்துக்கு எடுக்கும். இது போல முக்கியமான காரணத்தால தாமதப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய கொடுப்பனை இருக்கிறதுனால, குரு சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால லக்னத்துல குருவுடைய 9ஆம் பார்வை சுக்கிரனுக்கு வந்து பொதுவாக 7ஆம் பார்வைன்னு சொல்லி வச்சிருந்தாலும் சுக்கிரனுக்கு வந்து எந்த கிரகமா இருந்தாலும் 5, 7, 120, 180, 240 அப்படின்ற ஒரு பார்வை என்பது இருக்கும். அதன் அடிப்படையில் சுக்கிரனுடைய 5வது பார்வை என்பது லக்னத்துல என்பது விழுதுன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளுடைய கேபி மெத்தட் டீட்டெயில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கான கொடுப்பனை இருக்கு சார். ராகதசை ஸ்டார்ட் ஆகி நடக்கும் போது உங்களுக்கு 2024 11ஆம் மாசத்துக்கு மேல, அப்போ 5 வருஷம் கழிச்சு மீண்டும் திருமணம் ஆன பிறகு தொடர்பு கொண்டு பேசுவீங்க பாருங்க. இயற்கையாவே ஒரு வரன் உங்களை நாடி வரும். அவங்க வந்து ராகு வந்து 7ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றிருக்கு. இன்னும் பர்டிகுலரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணம் ஆகி, அதாவது விடவா இருப்பாங்க, கணவர் வந்து இறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பாங்கன்ற நம்ம சொன்னோம். அதை எதை வச்சு சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 7 சனி இருக்குன்ற ஒரு கட்டம் இருக்குதான், 7ஆம் அதிபதியும் வந்து சந்திரன் வந்து கேட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட கேபி மெத்தல 7ஆம் பாவத்து சப்டாட ராகு வந்து தான் நின்ற நட்சத்திர ராகு, உப நட்சத்திர புதன் வந்து 2ஆம் பாவம் தொடர்பு இருக்கு பாருங்க. 7க்கு 8, ஒரு பாவத்துக்கு 8ஆம் பாவம் அந்த பாவத்தை வந்து கெடுக்கும். 7ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணையின் ஆயுளை குறிக்கக்கூடியது. அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கு. 7க்கு 8 என்பது 2. அப்ப அவங்க வந்து உங்களுக்கு முதல் தரமாக வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இதுக்கப்புறம் வருவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி விடவா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டுன்றது நம்ம வந்து பார்த்திருந்தோம். அப்படி இல்லைன்னா 2 விதமா செயல்படும் இந்த இடத்துல. அவங்க ஒண்ணு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் பார்ட்னர் வரக்கூடியவங்க அற்பாயிலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி திருமணமாக விடவா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மீது வந்துடும். இங்க 7 சனி இருக்கிறதுனால நான் விடோன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கான்செப்ட் போல நம்ம பிரசனமா நம்ம வந்து போட்டு பார்த்தோம். அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா, அப்ப அடுத்த கட்டமா அதே போல மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், தங்கத்தின் பெயர் கொண்ட ஒரு அமைப்பு இருப்பாங்க. ஏனால சொல்லியிருந்தேன், 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து குருவோட வீட்டுல இருக்கு. குரு வந்து தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரகம் இருக்கும். அதே போல அவருக்கு வந்து சொர்ணலட்சுமி அப்படின்ற ஒரு வாக்கிய துணை தான் அமைஞ்சிருக்காங்க. சொர்ணம்னாலே தங்கன்றது புரிஞ்சுக்கணும். 5 வருஷம் கழிச்சு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினாரு. பிசினஸுக்காக கேட்ட நபர், ஆனா அந்த விஷயம் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபினான்ஸ் பிசினஸ் உங்க வாழ்க்கையும் ஒரு நல்ல அமைப்புல ஏற்படும் சொல்லி எனக்கு காலகட்டத்தையும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ராகு தசையில மேரேஜ் நடக்கும்ன்றது. அதே போல வேலைக்காக வந்த ஒரு பெண்மணி, இவருக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஒரு வாழ்க்கை துணையாக மாறினாங்க, இப்ப நல்லபடியா இருக்கிறாங்க என்றது சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல அவங்களோட ஜாதகம் அதுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜாதக பொறுப்பு நல்லா இருக்கு, ஆயுள் பங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இவங்களோட ஜாதக அடிப்படையில அவங்க வந்து முதல் தரமா இவருக்கு வரக்கூடியவங்க விவாகரத்தான நபரா இருப்பாங்கன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன் அவருக்கு. அதே போலதான் அமைஞ்சிருக்கு. அப்ப கரெக்டா வந்து 2024 11ஆம் மாசத்துக்கு மேல கரெக்டா வந்து அந்த 2025 ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் வந்து நடந்துச்சு. நம்ம சமீப காலத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு, மற்ற விஷயத்துக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு. கன்சீவா இருக்காங்க சார், மற்ற விஷயத்துக்காக தொடர்ந்து நம்ம ஒரு அந்த நாள்லாம் குறிக்கணும், அந்த அதாவது சி செக்ஷனுக்கு அப்படின்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு. அப்ப இந்த விஷயத்த நம்ம கேட்டது மூலமா இதை ஒரு உதாரணம் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்ரூவலோட இந்த விஷயத்த நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இப்ப எந்த அளவுக்கு நம்ம துல்லியமா அந்த விஷயத்த நம்ம காலகட்டத்தை குறிக்க முடியும். அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து வேண்டான்றது ஒதுக்கிய ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே ஒரு சப்போர்ட்டிவா ஏற்பட்டது என்ன காரணம், அதுக்கும் கிரகம் தான் காரணம், தசாபுத்திகள் தான் காரணம் தான் இது மூலமா தெரிய வருது. இப்ப நான் அந்த ஸ்கிரீன்ல டீட்டெயிலா அவரோட ஜாதகத்துல தசாபுத்தி அந்த கொடுப்பனைகள் எல்லாமே வீக்கா இருந்தனால தாமதமாச்சு. ஆனா அந்த தசை மாறுறதுனால அந்த ராகு தசை என்பது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி நடந்துச்சு. அதனால அந்த திருமணம் சார்ந்த எண்ணோட்டம் ஏற்பட்டுச்சு. அவரை நாடி ஒரு பெண்மணியும் வந்து அவர் லைஃப் பார்ட்னர் தான் அவங்க என்பதை பத்தி கேட்கிறாங்க. இப்ப எப்படி அந்த உதாரண அமைப்பு நான் ஸ்கிரீன்ல காட்டிருக்கேன். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த ஆலோசனை கேட்டு வரும்போது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வேணாலும் தொடர்பு பேசலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கரன் பிளேலிஸ்ட்ல இருக்கு. மேலும் பல நல்ல தகவலோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெறுவது மொழி நாஸ்தா பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.